அனைவருக்கும் வணக்கம். கண் திஷ்டி நிறையா இருக்குது. புதுசாக நாங்கள் வீடு கட்டினோம். அந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. அப்படின்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் கோயில் இருக்கும். அம்மன் கோயில் இருந்தால் வெள்ளிக்கிழமை அல்லது பௌர்ணமி ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கி அம்பாளுடைய பாதத்தில் வச்சுருங்க. அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டு வாசலில் மஞ்சள் துணி, ஒரு மஞ்சள் துணி கடையில் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா வெள்ளை துணியில், புது துணியில் மஞ்சளை நனைச்சி அந்த எலுமிச்சம்பழத்தை அதில் போட்டு முடிச்சு போட்டு வீட்டு வாசலை கட்டிடணும். இதை கண்டிப்பாக தொடர்ந்து உங்களுக்கு கண் திஷ்டி குறையிற வரையும் வாரம் வெள்ளிக்கிழமைக்கு இந்த பழத்தை மாற்றுறது நல்லாயிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா பௌர்ணமி அன்று, மாதந்தோறும் வருகிற பௌர்ணமி அன்று இந்த எலுமிச்சம்பழத்தை மாற்றுறது நல்ல சிறப்பான பலனை கொடுக்கும். உங்களுக்கு எந்த விதமான கண் திஷ்டியாக இருந்தாலும் உள்ளவே வராது. சில பேர் பார்ப்பாங்க, புதுசாக வீடு கட்டியிருக்கான், எப்படி வீடு கட்டினா, அந்த மாதிரியெல்லாம் பார்ப்பாங்க. இதெல்லாம் வந்து நம்ம கண் திஷ்டி. நமக்கு எந்த திஷ்டி வேணாலும் இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக கண் திஷ்டி இருந்தால் நம்ம வாழ்க்கையில் எல்லா முயற்சியுமே தோல்வியாக முடியும். அதனால் இந்த கண் திஷ்டிக்கு வந்து பக்கத்தில் எந்த அம்மன் கோயிலாக இருந்தாலும் பரவாயில்ல. இல்லை எங்கள் குலதெய்வம் கோயில் பக்கத்தில் இருக்குன்னா கண்டிப்பாக அங்கே போங்க. அங்கே போயிட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை அம்பாளுடைய மடியில் வச்சு வாங்கிட்டு வீட்டு வாசலில் கட்டணும். அப்படியே கட்டக்கூடாது, துணியில் வச்சு தான் கட்டணும். இந்த மாதிரி கட்டுறதுனால எந்த விதமான கண் திஷ்டியும் உங்கள் வீட்டுக்குள்ளேயே வராது. இதை தொடர்ந்து நீங்கள் கொஞ்ச நாள் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம், முன்னேற்றம் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.